வணக்கம். உங்க எல்லாருடைய சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. இது என்னோட ஃபர்ஸ்ட் மினி விளாக். சம்மர்ன்றதுனால காலையில எந்திரிச்சதும் வெளியில போய் பார்ப்பேன். அப்படி பார்த்தப்ப இன்னைக்கு கொஞ்சம் சில்னஸ் ஃபீல் ஆச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஆனா வின்டர் பக்கத்துலயே வந்துருச்சு. இனி நினைச்ச நேரத்துலலாம் வெளியில போக முடியாதுன்னு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. இப்ப கொஞ்ச நாளா வாரத்துல 4ல இருந்து 5 தடவை சுண்டல் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். சாலட் மாதிரி. அதனால காலையிலேயே சோக் பண்ணி வச்சிருவேன். நேத்து நைட் ராகி போட்டு மாவு அரைச்சு அவன்ல வச்சிருந்தேன். மாவும் ரெடி ஆயிருச்சு. அதே மாதிரி தயிரும் ரெடி ஆயிருச்சு. நம்ம ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த டைம்ல தான் குழந்தைங்க எந்திரிச்சிருவாங்க. என் ஹஸ்பண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவன் எந்திரிச்சிட்டா அப்படின்னா அவளை ப்ரஷ் பண்றது ரெடி பண்றது எல்லாமே அவங்க பண்ணிடுவாங்க. பட் இன்னைக்கு அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் பாப்பாவை பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு அப்படியே பாப்பாக்கும் அதுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்க சம்மர் ஹாலிடேஸ்ன்றதுனால அதோ வீட்டில் இருக்கிறதுனால அவளும் வந்து ஹை சேர்ல உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே தான் உட்காந்து சாப்பிட்றா. ஆதவ் எப்படி சாப்பிட்றானோ அதே மாதிரி தான் உட்காரணும், அதே மாதிரி அவன் என்ன டேஸ்ட் பண்றானோ அந்த ஃபுட்டையே தான் டேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் வந்து அவனோட அப்படியே ஒரு காப்பி ஆயிட்டா. ஆனா இது இப்படியே தான் உட்காந்து ஃபுல்லா சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. ஆதவ் எப்படியும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு எந்திரிச்சு போயிடுவான். ஆனா அவனை சாப்பிட வைக்கிறது இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹை சேர்ல இருக்க வரைக்கும் அவ அங்கேயும் இங்கேயும் நடக்கிறதுக்கெல்லாம் ஆப்ஷன் இல்லாம இருந்ததுனால இப்ப கீழே உட்கார்றது வந்து ரொம்ப அட்வான்டேஜா போச்சு. ஸோ இந்த ஹேபிட் சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னோட இந்த மார்னிங் ரொட்டீன் மினி vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.